ஆமா, இது யாரோட ரூமு? இதை உட்காந்துருக்கால அவதான் அனு, என்னோட அனுஸ்ரீ. அவளுக்கு நான் மட்டும் இல்ல, வேற யாரையும் தெரியாது. அபி, நீ என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? பார்வை இல்லாத பொண்ணுக்கு உன்னை தவிர வேற யாராவது லெட்டர் எழுதுவானா? நம்ம வந்தது லெட்டர் கொடுக்க இல்ல, டூர் எல்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. அப்ப நான் போற வழியில நான் பார்த்த காட்சிகள், மறக்க முடியாத சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஆடியோ நோட்ஸா மாத்தி இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதை கேட்டு பாரு. என்ன சூடா இருக்கு, அங்க கூட இவ்வளவு பிரச்சனை இல்ல. எப்படி இருக்கு? செம்ம சூடா இருக்கு. அது இல்ல, நான் கொடுத்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஓ அதுவா? அது நல்லா தான் இருக்கு. பாவம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ராணி, ம் என் அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, இவ்வளவு மாதிரிதான். ஆனா எங்க அப்பா எங்க போனாலும் எங்க அம்மாவை கூட்டிகிட்டே போவாரு. திருவிழா, ஃபங்க்ஷன், அப்பா பார்க்குற எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா அம்மாவுக்கு சொல்றத நான் பார்த்துருக்கேன். எங்க அம்மாவை எங்க அப்பா அவ்வளோ லவ் பண்ணாரு. அதே மாதிரி எங்க அப்பாவை எங்க அம்மா மாதிரி யாரும் லவ் பண்ண முடியாது. நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு சால்வ் பண்ண முடியாத எந்த பிரச்சனையும் கடவுள் இன்னைக்கு வரைக்கும் தந்ததே இல்லை. ஒருவேளை நம்மளால அதை செய்ய முடியலன்னா அதுக்கு துணையா கடவுள் ஒரு ஆளையை அனுப்பி வைப்பாரு. எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கொடுத்த மாதிரி. அம்மாவுக்கு அப்பா தான் உலகம். ராத்திரி, பகல், நட்சத்திரம் எல்லாமே அப்பா தான். அம்மாவுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு. அப்பாவும் நானும் அக்காவும் ஒரு சின்ன உலகம். அங்க அம்மாக்கு இருட்டே கிடையாது. என்னோட அப்பா அம்மாவை லவ் பண்ணார்ல, அதே மாதிரி இவ்வளவு எனக்கு நேசிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது எனக்கு சொல்ல தெரியல. அது என்ன, பயமா இருக்கா? பயம்லாம் இல்ல. இவ இப்படி முன்னாடி வந்து நிக்கும் போது நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீ இப்ப என்கிட்ட சொன்னல, அதே மாதிரி மனசு திறந்து அவகிட்ட சொல்லிடு, அவ்வளவுதானே. அவ ஓகே சொல்லுவா. இனி அது தேவையில்ல. ஏன் அப்படி சொல்ற? அவ ரெக்கார்டிங் கேட்டுட்டு இருக்கால, அதுல கடைசியா இருக்கிறது நான் அவளை ப்ரொபோஸ் பண்ண விஷயம் தான். ஏ, இந்த பாட்டை போட்டுதான் நீங்க எல்லாம் டான்ஸ் ஆடுனீங்களா? அது ஆமா ஆமா. ஆட, இதெல்லாம் கேட்கும் போது நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ராணி, இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஆசையை நீ நிறைவேற்றுவேன்னு சொன்னல, அப்படின்னா அனுவோட ஆசையை நிறைவேற்ற முடியுமா? ப்ளீஸ். நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். அனு, கொஞ்ச நேரத்துக்கு நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உனக்கு பார்க்கணுமா? என்னது? நான் இங்க வரதுக்கான காரணம் ஒரு மேஜிக்னு சொன்னேன்ல, அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு பார்வை தர முடியும். அபி, நீ என்னடா சொல்ற? கொஞ்ச நேரத்துக்குன்னு சொன்னா என்னால பார்க்க முடியுமா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனா எப்படி? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். என் கையை பிடிச்சுக்கிட்டு நீ ஆசைப்படு, அது போதும். ஏய், எனக்கு இதுல கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. இது மட்டும் நடக்கலன்னா அவ ரொம்பவே வருத்தப்படக்கூடிய விஷயம் இதுதான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அவ ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேறணும்ல. அனு, என்னாச்சு? அபி, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துலயும் என் மனசுல ஒரு வடிவம் இருக்கு. அப்பாக்கும் அம்மாக்கும் இந்த பூமிக்கும் அப்புறம் உனக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கு. எனக்கு அதுவே போதும் அபி. அவளுக்கு வேற ஏதாவது ஆசை இருந்தா அதை சொல்ல முதல்ல. அனு, உனக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கா? அதையும் சொல்லு, நான் அதை நிறைவேற்ற ட்ரை பண்றேன். நம்ம எந்த ஆசையை சொல்ற? அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஆசைப்பட.
ம் மறுபடியும் இங்கே தான் இருக்கண்ணா. என்ன எதுவுமே மாறல போல இருக்கு. அனு, நீ எதுவும் ஆசைப்படல? ஆசைப்பட்ட நான் கடவுளும் வேடிக்கவோ செஞ்சேன். என்னது? நீ என்னதான் ஆசைப்பட்ட? அது சொல்ல முடியாது. ஒருவேளை அது நடக்காம போச்சுன்னா? அப்படி இவ எதுக்காக ஆசைப்பட்டிருப்பா? ராணி, இவ என்ன ஆசைப்பட்டா? அது நேரம் வரும்போது அவளையும் உன்கிட்ட சொல்லுவா. ஏதோ எப்படியோ உன்னோட ஆசை முடிய போற டைம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நீ சொல்லணும்னு நினைச்சதா அவகிட்ட சொல்லிடு. அப்பதான் அவளோட ஆசையை நீ தெரிஞ்சுக்க முடியும். எப்படி பார்த்தாலும் என்னோட டைமும் முடிஞ்சு போச்சு. நான் வேற ஒரு பொருளா போயிருப்பேன். வேற யாராவது என்ன ரத்த அபிஷேகம் பண்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். ராணி, இப்ப போறியா? இவ எதுக்காக ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு போலாம்ல. நீ கண்டிப்பா தெரிஞ்சுப்ப. மறுபடியும் உன்னை பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னோட அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா கண்ணால பாக்குறது இல்ல, அது மனசால தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதெல்லாம் மனசார தெரிஞ்சுக்கிற மொமெண்ட்ஸ்ல ரொம்பவே நல்ல விஷயம்னா அது இதுவாக தான் இருக்கும். கேட்ட எல்லா வாய்ஸ் நோட்ஸும் நான் என் கண்ணால நேரடியா பார்த்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் அபி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அனு, நான் தந்த கிஃப்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் இதுதான். அனு, இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆனா வாழ்நாள் முழுக்க என் கையோட உன் கை சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கும். ஐ லவ் யூ. உனக்கு இப்போ நான் சொன்னது பிடிக்கலன்னா இந்த ரெக்கார்டிங்கோட கடைசி இதுல அழகா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கேன். கை வலிக்குது. சாரி. உனக்கு நான் முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அது கூட இன்னொரு கிஃப்டும் இருந்துச்சு. எனக்கு தோன்றதை எழுதின ஒரு லெட்டர். ஆனா என் மனசுல நான் கொஞ்சம் கூட நினைக்காத ஒரு ரியாக்ஷன் தான் உன் சைட்ல இருந்து வந்துச்சு. நீ கிஃப்ட் வாங்கிட்டு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிட்ட. தகுதி இல்லாத விஷயத்துக்கு பேராசைப்பட்டுட்டோமோன்னு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தால நான் திரும்ப அந்த விஷயத்த பண்ணவே இல்லை. என்னோட விஷயத்த அன்னைக்கு புரிஞ்சுட்டு தான் நீ இன்னைக்கு என்கிட்ட பேசினது பழகுனது அதை பத்தி எனக்கு தெரியாது. அனு, நீ எதுக்காக ஆசைப்பட்ட? அபி, அது வந்து சீக்கிரமா சொல்லு. வாழ்நாள் முழுக்க நீ என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். வாழ்நாள் முழுக்க உன் கூட இருப்பேனான்னு தெரியல. ஆனா 24 ஹவர்ஸ்க்கு உன் கூட மட்டும்தான் இருப்பேன். என்ன? அன்னைக்கு நீ சொல்லணும்னு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் 24 ஹவர்ஸும் கேட்கறதுக்காக நான் இங்க தான் இருப்பேன். நிஜமாவா? நிஜமா. இப்ப சொல்லு, நான் கேட்கறேன். அன்னைக்கு எழுதின லெட்டர்ல என்ன சொன்னா, இந்த உலகத்துல முதல் முறையா இந்த மாதிரி எழுதின எழுத்துக்களோ வார்த்தைகளோ அவ்வளவு ஏன் அது எந்த நேரத்துல எழுதியிருக்கிறேன்னு கூட தெரியாம ஒரு காதல் கடிதத்தை எழுதியிருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், இந்த வார்த்தைகள் எல்லாமே என் இதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள். அதுக்கு நான் கொடுத்த ஒரு வடிவம் இருக்கு, நிறங்கள் இருக்கும். நம்ம ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது, உன்னோட பேச்சை நான் ரசிச்சு கேட்டுட்டு இருக்கும் போது, உன்னோட சிரிப்புக்கு நான் ஒரு வடிவம் கொடுத்த மாதிரி, என்னை பார்த்து சிவந்த உன்னோட அழகான கண்களுக்கு நான் நிறம் கொடுத்த மாதிரி, ஏன் கூட நீ இருக்கும்போது என்னால இந்த உலகத்தை முழுசா பார்க்க முடியுது. ஒவ்வொரு தடவையும் என் கையை நீ சேர்த்து பிடிக்கும்போது எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சத்தம் போட்டு கத்தி சொல்லணும்னு நான் பல தடவை ஆசைப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆவலோடு உன் பதிலுக்காக காத்திருக்கும் உன்னோட பிரியமான அனு.